இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, அவனால் 2ஆம் நாளில் இருக்கிறோம். அன்னையினுடைய பிறப்பு விழாக்காய் தயாரிக்கிறோம். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பெயரில் அபிஷேகமாய் வாழ்வோமாக. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஒரு கொக்கு ஒரு மீனை பிடித்து சாப்பிடுவதற்காக ஆற்றங்கரை ஓரம் சென்றதாம். அப்பொழுது அந்த கொக்கு அந்த மீனை பிடித்து சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் பார்க்குது. குட்டி குட்டி மீனெல்லாம் நீர் வந்து கொண்டே இருக்குது, ஆற்ற நீர் ஓடுது. அந்த நீரை எதிர்த்து இந்த மீன்கள் எல்லாம் செல்வதற்கு முயற்சி எடுக்குது. கொஞ்சம் எகிரி குதிக்கிறாங்க, அப்படியே தண்ணி தள்ளி விட்டுருது. திரும்பி முயற்சிக்கிறாங்க, கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க, கொஞ்சம் பின்னாடி வருது. இதை பார்த்து கொண்டு கொக்குக்கு ஒரு கேள்வி. சரி, கேட்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்படி தண்ணியோடு போயிடலாமே என்று கேட்கணுன்றது ஒரு மீனை குட்டி மீன்கிட்ட கேட்குதான். மீன்களே இங்கே வாங்க, மீன்கள்லாம் வருது, கூப்பிட்ட உடனே நம்பி வருது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, தண்ணியோடு போயிருக்கலாமே, நீங்கள் எகிரி குதிக்கிறீங்க, கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிடுறீங்க, எகிரி குதிங்க பின்னாடி போகிறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு குட்டி மீன் டக்குன்னு சொல்லிச்சான், நாங்கள்னா செத்த மீனா, நாங்கள்னா செத்து போன மீனா, நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்ததான். பிரியமானவர்களே, மனுஷன்னா போராடணும். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை தான் மனிதன். மனுஷனா போராடணும், வாழ்க்கையில் போராட்டம் இருக்கணும். உழைக்காதவன் உன்னலாகாது என்று சொல்வது போல் அன்பர்களே, இன்றைக்கு செய்தி ஆண்டவர் அதை தான் தாளாந்து உவமையை வைக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம உழைப்பையெல்லாம் வைத்து ஆராதனை செய்யுங்க. உங்கள் சோம்பேறித்தனையெல்லாம் களையப்பட வேண்டும் என்று ஆராதனை செய்யுங்க. இதோட சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் இந்த 2ஆம் நாளில் இருக்கிறோம். அன்னையினுடைய நவநாளில் இருக்கிறோம். திருவிழாக்காக தயாரிக்கிறோம், பிறப்பு விழாக்காக தயாரிக்கிறோம். அன்னையுடைய பரிந்துரை ஜெபத்துக்காக நம்ம தயாரித்து கொண்டு இருக்கிற வேலையில் நல்லா உழைக்கணும்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை ஒப்பு கொடுங்க. இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும். உழைக்காதவன் உன்னல் ஆகாது. யாருடைய ஆண்டவர் முயற்சியை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் சிந்திக்கிறோம், நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். நீ முடிவை எதிர்பாராத, நீ என்னுடைய பயணத்தில் இரு. நீங்கள் அதுதான் மெசேஜ். அதுதான் நீங்கள் நற்செய்தியில் பாருங்கள். பிரியமான இறை உறவுகளே, மத்தேயு நற்செய்தி 25ஆவது அதிகாரம் 14 to 30 வரை உள்ள இறை வார்த்தையில் தாளாந்து உவமை. ஒரு தலைவன் ஒரு வேலைக்காக செல்லுகிறார், வாணிபம் செய்ய செல்லுகிறார். அப்பொழுது ஒரு தாளந்து கொடுக்கிறார். ஒருவனை கூப்பிட்டு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. ஏன் தலைவன் அப்படி கொடுத்தார், அது தலைவனுக்கு தான் தெரியும். ஏன் கொடுத்தான்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறார். அதான் செய்தி. முதல் மெசேஜ் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறார், பயன்படுத்து. ஐயோ அவனுக்கு அப்படி இருக்க, இவன் இந்த வீட்டில் பிறந்துட்டானே, இவன் அப்படி படுத்தானே, நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே, அது வல்ல. ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறார். இந்த காற்றை ஒன்று கொடுத்துருக்கிறார், அது இலவசமாக கிடைச்சிருக்கு. பிரியமான இறை உறவுகளை, இந்த இயற்கை வளங்களை கொடுத்துருக்கிறார், அது இலவசமாக கிடைச்சிருக்கு. இயற்கையிலிருந்து நாம் பெறுகிற ஒவ்வொரு கனிகளும் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இலவசமாக கொடுத்தது. கணக்கு பார்க்கல, அவர் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்து. உனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்து. உன்ட்டு குறைகள் இருக்கிறது, உனக்கு இன்னும் தேவைதான், இன்னும் அடையணும் தான். ஆனாலும் பிரியமான இறை உறவுகளை, பயன்படுத்து. அதற்காக நீ உழைக்கணும். உன்னுடைய இருப்பதை நீ பயன்படுத்து. அதான் அந்த உவமையில் சொல்லப்படுகிறது. அப்போ திரும்பி வந்து கணக்கு கேட்கிறார் தலைவர். ஏன்னா தாளந்து கொடுத்துருக்காரு இல்லையா, 3, 5, 2, 1. 5 பெற்றவன் வருகிறான். ஐயா நீங்கள் 5 கொடுத்தீங்க, 5 திருப்பி இன்னும் அதிகம் ஈட்டி இருக்கிறேன். அவனுக்கு நன்மதிப்பு வழங்கப்படுகிறது, அவனுக்கு சன்மானம் வழங்கப்படுகிறது. 2 பெற்றவன் வருகிறான். ஐயா நான் இன்னும் 2 ஈட்டினேன், அவனுக்கும் சன்மானம் வழங்கப்படுகிறது. ஒன்றும் பெற்றவன் வருகிறான். ஐயா அவன் எதுவும் தப்பு பண்ணல, ஆனால் அதை 1 தாளந்து அப்படியே மறைச்சி வச்சிருக்கிறான். பத்திரமாக வைத்துக் கொண்டு நீங்கள் கொடுத்த 1 தாளந்து, இதை வைத்து நீ என்ன செய்த? நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் அதை அழிக்கவும் இல்லை. நல்லா பாருங்கள், அழிக்கவும் இல்லை, ஆனால் ஒன்றுமே செய்யலை. தலைவன் அவனை தண்டிக்கிறார். நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா இல்லாததும் போயிடும், அல்லது இருக்கிறதும் போயிடும். நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா நீங்கள் இழந்து விடுவீர்கள். எனவே என்ன இருக்கு யோசி. அப்பா நான் அதுக்காக உழைக்கணும், வல்லமை கொடுன்னு கேளு. ஆண்டவரே நான் உழைக்குகிற கடின உழைப்பை நான் செலுத்துகிற அந்த ஆற்றலை தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. அந்த கிருபையில வழிநடத்துங்க ராஜான்னு கேளுங்க. அடைய வல்லமையில நிற்கிறோம் ஆண்டவரே கேளுங்க. நாங்கள் சாட்சியமா இருக்கிறோம் ஆண்டவரே கேளுங்க. அவர் தருவார், அவர் வழிநடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பா பிரியமான இறை பிள்ளைகளை. எனவே இன்றைக்கு செய்தி எதுதான், செத்த மீன்கள் தான் ஆற்றோடு ஓடும், உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போடும். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுங்க, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுங்க. அது எவ்வளோ தோல்வி தொடர்ந்து இருந்தாலும்,
எத்தனை முறை நீ நினைத்தது நடக்காமல் இருந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளோ எதிர்மறைகள் உன்னை சுற்றி இருந்தாலும், அவரும் கூட இருக்கிறார். உனக்கு அவர் எதையோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வருவார், அன்னைக்கு அவர் உன்னை உயர்த்திடுவார். ஒரு நாள் வருவார், நீ எல்லோருக்கும் நிகராக, சமமாக, அபிஷேகமாக நிற்பாய். ஏன், அதை காட்டிலும் மேலே உன்னை உயர்த்தி வைப்பார். அந்த நாள் என்னைக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் வந்துடுவார். நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய உழைப்புக்கு பலன் உண்டு. நீ எடுக்கிற முயற்சியில் ஆசீர்வாதம் உண்டு. செபிப்போம். அப்பா நன்றி. தாய்மரிய வேதோ இந்த 2ஆம் நாளில், இந்த சனிக்கிழமையில் அப்பா நீங்கள் தொடுங்க, அண்டவர் வழி நடத்துங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக, அண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தில் நிறைவாக இருப்பார்களாக. வல்லமில்லை தொடுங்க ராஜா. என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு உங்கள் கிருபையால் அந்த நாளில் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இயேசு உமது கிருபையால் அந்த நாளில் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக குடும்பத்தை வாழட்டும். குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. வல்லமையான இறைவன் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடின முயற்சியிலே உழைப்பும் அன்பர்களே, இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.